நீங்கள் நிற்காமல் இருக்கும் வரை எவ்வளவு மெதுவாகச் சென்றாலும் பரவாயில்லை. கன்பூசியஸ். 1. பொறுமையை கற்றுக் கொடுத்த மூங்கில். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு விவசாயி மூங்கில் விதையை நட்டார். முதல் வருடம் எதுவும் முளைக்கவில்லை. 2ஆம் வருடம் ஒன்றும் இல்லை. 3ஆம் வருடம் அப்போதும் எதுவும் இல்லை. பல அண்டை வீட்டார் சிரித்து, உங்கள் விதை பயனற்றது என்றனர். ஆனால் அந்த விவசாயி தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றுவதை நிறுத்தவில்லை. 5ஆம் வருடத்தில் அந்த மூங்கில் சில வாரங்களிலேயே திடீரென்று கிட்டத்தட்ட 90 அடி உயரம் வளர்ந்தது. அந்த எல்லா வருடங்களிலும் என்ன நடந்தது? அந்த மூங்கில் நிலத்தடியில் மெதுவாகவும் அமைதியாகவும் வேர்களை வளர்த்து கொண்டிருந்தது. பாடம்: முன்னேற்றம் எப்போதும் கண்ணுக்கு தெரிவதில்லை. வளர்ச்சி மெதுவாக இருப்பதாகத் தோன்றினாலும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமானது நிறுத்திவிடாமல் இருப்பதுதான். 2. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படித்த மாணவி. ஒரு மாணவி தனது அறிவை மேம்படுத்த விரும்பினாள், ஆனால் தடித்த பாடப்புத்தகங்களைக் கண்டு திகைத்தாள். அவள் தினமும் ஒரு பக்கம் படிக்க முடிவு செய்தாள். சில நாட்கள் அவள் சோர்வாக இருந்தாள். சில நாட்கள் அவள் மெதுவாக படித்தாள். ஆனால் அவள் ஒருபோதும் நிறுத்தவில்லை. ஒரு வருடத்திற்குப் பிறகு அவள் பல புத்தகங்களை படித்து முடித்திருந்தாள். மற்றவர்கள் சரியான நேரத்திற்காக காத்திருந்தபோது அவள் அமைதியாக முன்னேறிச் சென்றாள். பாடம்: எடுக்கும் அடி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. தினமும் மீண்டும் மீண்டும் எடுக்கப்படும் ஒரு சிறிய அடி ஒரு நீண்ட பயணமாக மாறும். 3. முதியவரும் மலையும். ஒரு முதியவர் தன் வீட்டிற்கு சூரிய ஒளி வராமல் தடுத்த ஒரு மலைக்கு அருகில் வசித்து வந்தார். மக்கள் சொன்னார்கள், ஒரு மலையை நகர்த்த உங்களுக்கு வயதாகிவிட்டது. ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு கூடை கற்களை எடுத்துச் சென்றார். ஏன் இந்த சிரமம் என்று கேட்டபோது அவர் பதிலளித்தார், மலை மறைவதை பார்க்க நான் உயிருடன் இருக்க மாட்டேன், ஆனால் எனக்கு பிறகு யாராவது இதைத் தொடர்வார்கள். அவரது விடாமுயற்சியால் ஈர்க்கப்பட்ட கடவுள்கள் அந்த மலையை அகற்ற அவருக்கு உதவினார்கள். பாடம்: விடாமுயற்சி உத்வேகத்தை உருவாக்குகிறது. நீங்கள் நிறுத்தாதபோது எதிர்பாராத வழிகளில் உதவி கிடைக்கும். 4. கைவிடாத ஓட்டப்பந்தய வீரர். ஒரு மராத்தான் போட்டியில் ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஓடுவதை விட அதிகமாக நடந்தார். மற்றவர்கள் வேகமாக ஓடிச் சென்றபோது பார்வையாளர்கள் அவரை கேலி செய்தனர். மணிநேரங்களுக்குப் பிறகு பல வேகமான ஓட்டப்பந்தய வீரர்கள் காயம், சோர்வு, மனச்சோர்வு காரணமாக போட்டியை விட்டு விலகினர். அந்த மெதுவாக ஓடிய வீரர் இலக்கை அடைந்தார். பாடம்: வேகம் ஈர்க்கும், ஆனால் சகிப்புத்தன்மையே வெற்றி பெறும். மேற்கோளின் இறுதிப் பொருள்: